இந்தியாவில் மட்டுமே சினிமா மற்றும் கிரிக்கெட் பிரபலங்களுடைய அந்தஸ்து அரசியல் வரைக்கும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கி வருது. இந்த தாக்கமானது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று அப்படின்னு இல்லாமல் கடந்த 40-50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்திய நடிகைகளில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தில் காலடி வச்சவங்க யார் யார் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நுஸ்ரத் ஜஹான் பெங்காலி நடிகையான நுஸ்ரத் 2019ஆம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூலம் பாசிர்ஹத் மக்களவை தொகுதியில் வென்று பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றாங்க. நம்பர் 8 மிமி சக்ரபோர்த்தி பெங்காலி நடிகையான மிமி சக்ரபோர்த்தி திரைப்படங்கள், சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலமா பிரபலமானவங்க. இவங்க 2019ஆம் ஆண்டு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூலமா ஜாதவ்பூர் மக்களவை தொகுதியில் வென்று பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றாங்க. முன்முன் சென் 1984ஆம் ஆண்டு முதல் இந்தியாவுடைய பன்மொழி திரைப்படங்கள் நடிச்சவங்க தான் இவங்க. 2014ஆம் ஆண்டு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேற்கு வங்காள பங்குரா மக்களவை தேர்தலில் வென்று பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை வகிச்சாங்க. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு அசன்சோல் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. ரம்யா என்கிற திவ்யா ஸ்பந்தனா தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழி படங்கள்ல நடிச்சு புகழ்பெற்ற ரம்யா அப்படிங்கிற திவ்யா ஸ்பந்தனா 2012ஆம் ஆண்டு இந்திய யூத் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு நடந்த மண்டியா மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு 5500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. திவ்யா ஸ்பந்தனா தொடர்ந்து இந்திய காங்கிரஸ் கட்சியில சமூக ஊடக பிரிவில் பொறுப்பேற்று பணியாற்றி வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. கங்கனா ரணாவத் பார்த்தீங்கன்னா இந்திய நடிகையும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி திரைப்படங்களில் தான் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 5 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் இந்தியாவுடைய 100 பட்டியலில் 6 முறை இடம்பெற்றிருக்காங்க. 2020ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் இவருக்கு இந்திய நாட்டுடைய 4வது மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தங்களுடன் இணைஞ்சு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிச்சுட்டு வராங்க. அதுபோக இவங்க 2024ஆம் ஆண்டு இந்திய பொது தேர்தலில் பாஜக வேட்பாளராக ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினாங்க. ஜெயா பச்சன் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடைய மனைவி தாங்க இவங்க. பாலிவுட் நடிகையும் இவங்க தான். அது போக இன்னும் டீப்பா சொல்லணும்னா நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராயுடைய மாமியார் தான் இவங்க. 2004ஆம் ஆண்டு சமாஜ்வாடி கட்சியில இணைஞ்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினாங்க. இவங்க 2004ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றாங்க. அதுக்கப்புறம் 2006, 2012 மற்றும் 2018 அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராக ஜெயா பச்சன் பொறுப்பேற்றிருக்காங்க.